ஏய் கண்ணாடி காட்டு. கண்ணாடி இல்லாம உனக்கு கண்ணு தெரியுமா? தெரியுமே, கொஞ்சம் லைட்டா டல்லா தெரியும், மத்தபடி மேனேஜ் பண்ணிடுவேன். யார் இது கால் பண்ணிட்டே இருக்காங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? இவ யாருக்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா? அடி பாவி, நான் தள்ளி போனதே தெரியாத அளவுக்கு உனக்கு கண்ணு பண்ணாலா? இந்த கண்ணாடி போடு. ஆனா கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்திசாலியா தான் தெரியற. அதனாலதான் கண்ணாடி போடுறவங்க நல்லா படிப்பாளியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க போல. ஆமா, மண்ணாங்கட்டி இப்படி ஒரு வதந்தி வர கிளப்பி விட்டாங்க. மார்க் கம்மியா எடுத்தா கூட என்ன கண்ணாடி போட்டிருக்கா, மார்க் கம்மியா எடுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இதை வச்சுட்டு ஒழுங்கா வாழ முடியுதா? அப்பப்ப ஃபாக் ஆகி கண்ணு தெரியாம போயிடுது. 3D மூவி பார்க்கலாம் தியேட்டருக்கு போனா இதுக்கு மேல அந்த 3D கிளாஸை ஜோக்கர் மாதிரி போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. கீழே குனிஞ்சு ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா கண்ணாடி விழுந்துரும். படுத்துட்டு டிவி பார்க்க முடியாது. மழையில எல்லாம் கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டினா செத்துருவோம். சோடா புட்டி இவ்ளோ புலம்புது. உன் கண்ணாடி கூட ஒரு வாட்டி போட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இதை மறந்துட்டனே. போற வர தண்ட கருமாந்திரவங்களாம் உன் கண்ணாடி குடி போட்டு பாக்குறேன் அப்படின்னு உயிரை வாங்குவோங்க.